அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு மார்க் நற்செய்தியில 6வது அதிகாரத்துல 35-44 வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். அதாவது இயேசு 5000 பேருக்கு உணவளித்தது. இந்த 5000 பேருக்கு உணவளித்தது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு நாள் பூராவும் இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் கடைசியில பசியா இருக்காங்க. பசியா இருக்கும்போது அவர்கள் உணவளிக்க வேண்டும். வெளியே போய் வாங்க முடியாது, ரொம்ப தூரம். சீடர்கள் சொல்றாங்க இயேசு கிட்ட, அவர்களை அனுப்பிடுங்க, அவங்க போய் சொந்தமா வாங்கிக்கிட்டோன்னு. இயேசு சொன்னார், நீயே கொடு அப்படின்னு சொன்னார். ஆகவே இயேசு தந்தையிடம் வேண்டி இந்த அற்புதத்தை செய்தார். மீனையும் ரொட்டியையும் பெருக செய்தார். அப்ப எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. ஆகவே இது ஒரு அர்த்தம். நமக்கெல்லாம் இப்படிதான் நம்ம படிப்போம், இப்படிதான் எழுதியிருக்கு, நம்ம படிப்போம். இதை இப்போ உள்ள சில விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அதை விட இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதான் இன்னும் பயங்கரமான அற்புதம் என்று. என்னன்னா, இயேசு எல்லாரையும் அமர செய்தார். அது இருக்கு பைபிள்ல. 50 அமர செய்தார். அமர செய்து இயேசுவும் அமர்ந்தார் சீடர்களோட. எல்லாரும் அவர்கள் கொண்டு வந்த உணவை பையிலேந்து கொண்டு வந்த உணவை வெளியேடுங்க அப்படின்னு சொன்னார். இயேசுவும் எடுத்தார், சீடர்களும் எடுத்தாங்க. அப்ப வெளியே எடுத்த உணவை பகிர்ந்து உண்ணுங்கள் என்று இயேசுல எல்லாரும் பகிர்ந்து உண்டு. கடைசியில 12 கூடைகள் மிச்சமா இருக்கு. அவ்வளவு சாப்பாடு இருந்திருக்கு. எப்படின்னா, எல்லாரும் அவங்க பையிலேருந்து எடுத்ததுனால. ஆகவே இது விட இது பெரிய அற்புதம். ஏனென்றால், பையிலேந்து எடுக்க வைக்கிறது ஒரு மாபெரும் செயல். சாமானியமாக நம்ம எல்லாரும் எடுக்க மாட்டோம், பிறருக்கு கொடுக்க மாட்டோம். எனக்கு பத்தாம போயிரும் அப்படின்னு பயம் இருக்கும். இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு. வாழ்க்கையில கூட சமத்துல சில பொருட்களை, உடைமைகளை பிறருக்கு கொடுக்க மனசு வராது. ஆனா இங்க மக்களுக்கு மனசு வந்திருக்கு. வெளியே எடுத்ததால் எல்லாருக்கும் பத்துனுச்சு. இது ஒரு பெரிய அற்புதம், இது பெரிய அற்புதம். ஆகவே இதன் வழியாக நமக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நம்முடைய வாழ்வில் சில சமயங்களில் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும், கொடுக்க வேண்டும். ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் பணியில 2வது அதிகாரத்தில் 45 சீடர்கள் பகிர்ந்து அவருடைய சொத்துக்களை பகிர்ந்து எல்லாருக்கும் பங்கு போட்டு வாழ்ந்தார்கள். ஆகவே இது ஒரு நல்ல பண்பு. பகிர்ந்து கொடுப்பது, பகிர்ந்து சாப்பிடுவது, பகிர்ந்து வாழ்வது ஒரு நல்ல பண்பு.